கோச்சடையான் பட விவகாரத்தில் லதா ரஜினிகாந்த் மீதான எஃப்ஐஆரை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டறியலாம். நிரஞ்சன், விவரம் என்ன? இந்த கோச்சடையான் பட விவகாரத்தில் லதா ரஜினிகாந்திற்கான எதிரான இந்த எஃப்ஐஆரை மீண்டும் தூசி தட்ட தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பது என்பது லதா ரஜினிகாந்த் தரப்பினருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய நெருக்கடியை உருவாக்குவதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் வெளியான கோச்சடையான் படத்தை ரஜினிகாந்த் அவர்களின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த படத்தின் விநியோக உரிமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ஆட் பியூரோ நிறுவனத்திடமிருந்து கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு மேல் இவர்கள் கடன் பெற்றதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த கடன் தொகையில் 8.7 கோடியை மட்டும் திருப்பி தந்ததாகவும் மீதி இருக்கக்கூடிய 6.20 கோடி ரூபாயை லதா ரஜினிகாந்த் தரப்பினர் திருப்பி தராமல் இருந்ததாக ஆட் பியூரோ பெங்களூருவை சார்ந்த ஆட் பியூரோ என்ற நிறுவனம் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கினை போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக ஆட் பியூரோ நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் பல்வேறு கட்டங்களாக இந்த வழக்கானது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் லதா ரஜினிகாந்தும் ஒன் ஆஃப் தி பார்ட்னராக இருக்கக்கூடிய மீடியா ஒன் நிறுவனம் தான் இந்த கடன் தொகையை பெற்றிருப்பதனால் அந்த கடன் தொகைக்கு லதா ரஜினிகாந்த் முழுமையான பொறுப்பானவர் என்று ஆட் பியூரோ நிறுவனம் தனது வாதங்களில் முன்வைத்தார்கள். ஆனாலும் கூட தனக்கும் அந்த கடன் பெற்றுவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று கூறி தொடர்ந்து இது போன்ற ஒரு மறுப்பினை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த எஃப்ஐஆரை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று லதா ரஜினிகாந்த் தரப்புக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. நிரஞ்சன், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.